ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் பார்த்துருந்தீங்கன்னா தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. பார்வதியும் வந்து பார்த்திங்கன்னா கமருதீனும் ஏற்கனவே வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்டாக வந்து பழகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து துஷோரும் வந்து பார்த்திங்கன்னா அரோராவும் ரொம்ப வந்து லவ்வர்ஸ் மாதிரி பழகிட்டு இருக்காங்க. இப்போ துஷோர் வந்து வெளியில் போயிட்டார். வெளியில் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு யாருமே இல்லை, நான் தனிமையாக இருக்கேன்னு சொல்லி அரோரா வந்து கதறி எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ கமருதீன் கூட நல்ல ஒரு ஃப்ரெண்டாக வந்து பழகி கமருதீன் கூடவே வந்து இருக்காங்க. இப்போ பாரு வந்து திவாகிட்ட என்ன சொல்கிறா அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரோரா வந்து துஷாரை வந்து இப்போ ஃப்ரெண்டாக பழகினா, அப்போ வெளியில் போயிட்டா. இப்போ கமருதீன் கூட வந்து நெருங்கி வந்து பழகிட்டு இருக்கா. கமருதீன் வந்து என்னோடய ஃப்ரெண்டு, அவள் என் கூட வந்து பேசி பழகினாலே வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து வயிறு எரியுது, ஏன் இப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆரம்பத்துலேருந்தே கமருதீன், பார்வதியும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால, இப்போ வந்து அரோராவும் கமருதீன் கூட க்ளோஸாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால் கமருதீனுக்காக வந்து பார்வதி இப்போ அரோரா வந்து பார்வதி மேலே கோவப்படுறாங்க. ஏன் அப்படின்னா, கமருதீன் வந்து பார்வதி கூட வந்து பேசுறதுனால இவங்க வந்து கோவப்படுறாங்க. இப்படி 3 பேருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதை வந்து திவாகர்ட்ட வந்து பார்வதி சொல்கிறாங்க. இந்த பொண்ணு பயங்கர ஒரு நல்லவ கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவளுக்கு ஒரு வேணும்னு என் ஃப்ரெண்டு நான் பேசுகிறேன், இவளுக்கு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றின வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பாரு சண்டை போடாததே ஆளே கிடையாது சொல்லலாம். திவார் கூட க்ளோஸாக இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.